துளாராசி நேயர்களே வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப பணிவாக தாங்க வாங்குவோம். வாக்கு கொடுத்து கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம வாங்குவோம். ஆனால் நம்ம கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், நம்ம எதிர்த்து பேசவும் தயங்க மாட்டோம். வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணுங்கிற போல் ஆயிடுது. பணம் தான் பகைன்னு அதனால தான் சொன்னாங்களோ என்னமோ தெரியலங்க. கடன் வாங்கும்போது நம்ம நிச்சயமாக கொடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் கொடுக்க முடியாத போது அது நேர்மாறாக போயிடுதுங்க. ஏதோ ஒரு காரணனால நம்ம வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் போயிடுது. நாணயஸ்தங்கிற பேரும் நம்மளை விட்டு போயிடுதுங்க. நிறைய கெடுபடியெல்லாம் இது வரைக்கும் வந்திருக்குங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, நில குலைஞ்சு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த சூழல் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிருங்க. எதையாவது வித்தாவது கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செஞ்சுருவீங்க. இல்லைன்னா அவமானப்படணும், அது வேறு வழி இல்லைங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க. அதை நீங்கள் கடன் இருந்தால் கடன் அடைச்சிடணும், இல்லைன்னா சுபவிரியமாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதாவது முதலீடு செய்யுங்க. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் அதை செய்வீங்க. வீடு, வாகனம், நிலம் அப்படி எது வாங்கினாலும் நீங்கள் வாங்கி போடுவீங்க. ஆனால் உங்கள் உடல்நிலையை மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். அதனால் அதை மாத்திரம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு பணம் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தெரியாமல் ஏதாவது தொழிலை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு எது தெரியுமோ அதை மாத்திரமே செய்யுங்க. யாரையும் நம்பி எந்த விஷயத்துலையும் இறங்காதீங்க. அப்படி இறங்கினீங்கன்னா அது நம்மளுக்கு நஷ்டத்தை தான் தரும். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் செலவு செய்யலாம் இந்த மாதம். அதுவும் செய்ய வேண்டி வரும். கவனமாக திட்டமிட்டு நம்ம செய்யணுங்க. நிலம் வாங்கி போடுறதுல பிரச்சனை எதுவும் இல்லைங்க. வெளியூர் பயணங்கள் போகிறதுங்கிறது அவ்வளோ சரியில்லைங்க. இந்த மாதம் வேண்டாம், அவசியம் இல்லைன்னா நம்ம போக வேண்டாம். நம்மளுக்கு ஒரே அலைச்சலும் விரையும் தாங்க ஆகும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது எவ்வளவோ நல்லதுங்க. வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணுங்க, முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எல்லாமே வண்டியில் சரியாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அப்படி போனால் நம்ம தப்பிச்சுக்கலாங்க. பொருட்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், களவு போகாமல் பார்த்துக்கணும். நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்கள் முன்னேறி வருவதற்கு வாய்ப்புகள் தன்னால் வருங்க. சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த மாதம். அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறம் காண வேண்டியது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நன்றி, வணக்கம்.